சார் பெயில் பேப்பர் சார். இது பெயில் கேட்கிற முறை. வைஜெயந்தி சார். அதுங்களை அவுத்து விட்டுரு. எஸ் சார். வாங்க. எஸ் சார். என்ன சார் இதெல்லாம்? பெயில் கொடுக்கலன்ற கோவத்தால எங்க ஸ்டேஷன்ல இருக்க பொம்பளை போலீஸ் கிட்ட ரொம்ப தவறா நடந்திருக்கீங்க. யாரு? நாங்களா? என்ன சார் கேக்குற காலையில விளையாடுறீங்களா? பெயில் எடுத்து வந்தவங்க உள்ள தூக்கி போட்டுருக்கீங்க. இந்தாங்க அவங்களுக்கு சேர்த்து பெயில். முதல்ல வெளியில விடுங்க. வைஜெயந்தி சார். சார் என்ன சார் இது? பெயில் தரலன்ற கோவத்தால எங்க ஆட்களை போலீஸ்னு கூட பார்க்காம மிருகத்தனமா தாக்கிடும். என்னது? நாங்களா? வேற யாரு? உங்க ஒப்பனா? உள்ள வந்தா ஏதோ போய் கேச போட்டு உள்ள தள்ளுறடி. வெளியில நிக்கிறோம். வெளியில இருந்தே கூட்டி போறோம். இது வெடிகுண்டியா? நான் மட்டும் என்ன லட்டு நான் சொன்னேன். இத வச்சு என்ன பண்ண போற? சுட்டுதிங்க போறேன். பாதி எனக்கு மீதி உனக்கு. யோ ஏசிபி என்ன ஆயிடலாம்? பெயில் கொடுக்கலன்ற ஒரே காரணத்தால போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு ஓடிக்கிறீங்களா? யாரு? நாங்களா? ஏய், இத விட வேலைய விட மாட்டீங்க. ஹலோ சார், ஹோம் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. லைன்ல ஓம் இருந்தாலும் பிஎம் இருந்தாலும் மேட்டர் ஒண்ணுதான். உள்ள இருக்கிற பொறுக்கி போறவங்களுக்கு எவன் சாப்பாடு போடுறான், சம்பளம் கொடுக்குறான், அவனுடைய ஐடி கார்டு, ஆதார் கார்டு, பே கார்டு, பால் கார்டு முதல் கொண்டு 15 மினிட்ஸ்ல இங்க இருந்தாதான் இவனுங்க வெளியே போக முடியும். இல்ல நாங்க பெயில தான் எடுப்போம். எவனா இங்க சீன் போட்டு வந்தான்னு வச்சுக்க, நல்ல எருமை நறுக்குன்னு கடிக்கிற மாதிரி நறுக்கிடுவேன்னு சொல்லு வைஜெயந்தி. ஹோம் மினிஸ்டர் நினைச்சானா ஹோம் கார்டு நினைச்சானா? ஜிகே ராஜா வைஜெயந்தி, சார். இது வரைக்கும் ஜிகே எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காலடி எடுத்து வச்சது இல்லல்ல? இல்ல சார். இன்னும் 15 மினிட்ஸ்ல குட்டி போட்ட பூனை மாதிரி ஓடி வருவான் பார். வணக்கம் ராஜா. இதுக்கு மேல எப்படி பண்ணுறது? ஐயோ, நீங்க உள்ள போங்க. நம்ம பசங்க வெளியிலே வர முடியாது. உள்ள போங்க ராஜா. வணக்கம் மினிஸ்டர் சார். வணக்கம். என்ன எச்எல் எல்லாம் நல்லா நக்கறீங்களா? நான் நல்லா நக்கிட்டு தானே இருக்கேன். இல்ல ராஜா, யாரு கம்ப்ளைண்ட் அதை பண்ணது? பத்தி அப்புறம் பேசிக்கலாம். சாருக்கு சேர் போடுங்கடா. நான் சொன்னது எங்க சாருக்கு. ஓகே சார். பொறிக்கு முன்னாடி போலீஸ் நிக்க கூடாது. உட்காருங்க சார். நீங்க டீ காபி சாப்பிடுறீங்களா சார்? அட ஏப்பா, இவ இருக்கிற உஷ்ணத்துக்கு ஐஸ்குள்ள இளநீ ஊத்தி கொடுத்தாலும் ஓகே. இல்ல ஜெயிக்க ராஜா, ஏப்பா அவர் ஆளுங்களை அப்படியே திறந்து விட்டுரு. டக்குன்னு கூலாயிடுவாரு. நீ கேட்ட ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பால் கார்டு எல்லாம் இருக்கு. ஏன் ஆளுங்களை வெளியே அனுப்பு. வைஜெயந்தி, சார். தாடி வச்ச குழந்தைங்க எல்லாம் வெளியே அனுப்பு. எஸ் சார். பயந்துட்டான். சார் வேணாம் சார், வேணாம் சார். நாங்க இங்கே இருக்க சார். சார் கண்டகை பாப்ல இவங்கள ஆள்கால அடிச்சிடுவாங்க. எங்களை உள்ள தூக்கி போட்டு நல்ல குமுறுவாங்க சார். நான் இங்கே இருக்கிறேன் சார். ஏய், புத்தி கட்ட பசங்களா, ஜெயிக்க ராஜா கூட இருக்கிறது ஏடா பயப்படுறீங்க? அவர் இருக்கிறனால தாங்க பயமே. இனி வேலைக்காக என் மூளை வெளியே தோண்டி வேலையை ஆரம்பிக்கிறேன். 30 நிமிஷத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். நீங்க வாங்க ராஜா. என்னடா பிரச்சனை அப்பனுக்கும் பையனுக்கும்? என் தம்பியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ஊமை பொண்ணை கொண்டுட்டாங்க. அவ்வளவுதானே? அதை லீகலா ப்ரூவ் பண்ணணும்னா கோர்ட்டு, சாட்சி, ஆதாரம், வாய்தாக்கு மேல வாய்தான்னு எவ்வளவோ ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாத்துக்கும் நடுவுல என் தம்பியை கூட்டு போய் பார்லிமெண்ட்ல உட்கார வைப்பேன். பொலிட்டீஷியன்னா யாருன்னு தெரியுமாடா உனக்கு? பொலிட்டீஷியன்னா யாருன்னு தெரியுமாடா உனக்கு? பொலிட்டீஷியன்னா கிங். உன்ன மாதிரி 100 போலீஸ்காரங்க சலாம் போட்டுட்டு போற ராஜாடா. பொலிட்டீஷியன்னா லீடர். நாங்க சொல்றதுதான் வேத வாக்கு.
அத கேட்டு பொத்திக்கிட்டு பின்னாடி வர்றவங்க தான் ஜனங்க. பொலிட்டிஷியன் இஸ் a magician. மாயா, நீ இருந்த இடம் தெரியாம மறைய வச்சிருவேன். ராமையா, ராஜா இவ எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். நான் அடிக்கிற அடியில ஐயோ அம்மான்னு என் கால விழுந்து காத்தரணும். ஏசிபி, உனக்கு 1 வீக் டைம் தர. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் தம்பிய தூக்கி லாக்கப்ல வைடா. 1 வீக் ட்ரை பண்றோம். எனக்கு 1 வீக் டைம் தர? நான் கரகாட்டமா கத்துக்க போறேன். உன் தம்பிய தூக்கி உள்ள போறதுக்கு 1 வீக் தேவையில்ல. 2 days enough. சிவா, காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தூக்கின்னு போனானா அது பழமொழி. கத்தி கத்தி பேசினாலும் கட்சி கொடியை காமிச்சாலும் காம்ப்ரமைஸ் இல்லாம கழுத்து கத்தி வரும், இது புதுமொழி. வேண்டா சிவா. உன் தம்பிய பத்தி முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லுங்க, வாயேன். அப்புறம் சொல்றேன். கெட் அவுட். நீங்க ஏன் முன்னாடி நின்று மீசையை முறுக்கிறதுக்கு எந்த போலீஸுக்கு தில்லு இருக்குன்னு கேட்டீங்கல்ல? கிளம்பியிருக்கான் பாரு, சிங்க குட்டிடா. வெல் டன் சிவா. தேங்க்யூ சார்.